அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரைட் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பேண்ட்டோட அளவுப்படி தான் நாம் அளவு போட்டு வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பேண்ட்டில் வந்து நம்ம அளவு எடுக்கிறோன்னா மேலிருந்து கீழே ஃபுல் லென்த் எடுத்துக்கணும். அதுபோக சீட்டோட அகலம் எடுக்கணும். இடுப்பு சுற்றளவு மேலே மார்க் பண்ணிக்கணும். அதுபோக மேலே இடுப்பு சுற்றளவுலேருந்து சீட்டோட அகலம் வரைக்கும் சீட்டு உயரம் எடுக்கிறோம். அதுபோக ஃபுல் லென்த்து கீழே வந்து காலோட லூஸ் எடுக்கணும். காலுக்கு வந்து கீழே வந்து துணி கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க, கீழே மடித்து அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மேலேயும் பாருங்கள், நாடா போட்டிருக்கிற பக்கம் துணி கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறனாலும் வச்சு தைக்கலாம், நாடா வைக்கிறனாலும் வச்சு தைக்கலாம். இப்போ வந்து இந்த பேண்ட்டில் வந்து நாடா தான் வச்சுருக்குது. இப்போது மேலிருந்து கீழே ஃபுல் லென்த்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ மேலிருந்து ஃபுல் லென்த்து வந்து 35 இன்ச்சு வந்தது அவங்களுக்கு அளவு எடுத்ததில். 35 இன்ச்சுங்க ரெடி அளவு. அதுபோக கீழே அரைஞ்சு மேலே அரைஞ்சு தையலுக்கு, கீழே அரைஞ்சு மேலேயும் அரைஞ்சு தையலுக்கு எடுத்துக்கலாம். மேலே வந்து துணி கொடுத்தாங்க அடிச்சிருக்குது நாடாவுக்கு. இப்போ அதிலிருந்து சீட்டோட உயரம் 13.25 எடுத்துருக்கு அளவு இருக்குது. அதில் நாம் மேலே வந்து அந்த நாடா கொடுத்து அடிக்கிறதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம கொடுத்து அடிச்சுக்கணும், பீஸ் கொடுத்து அடிச்சுக்கணும். கீழே கால் லூஸ் வந்து 11 இன்ச்சு வருது. அப்போ அதை ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா 5.5 இன்ச்சு ஒரு காலுக்கு, மொத்தம் ஒரு காலுக்கு 11 இன்ச்சு, அப்போ 5.5 இன்ச்சு வருது. அதுபோக இடுப்பு சுற்றளவு 45 மொத்தமாக டோட்டலாக வந்துச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 11.25 இடுப்பு சுற்றளவு. இப்போ இப்படி போட்டோம்னா 22 அளவு வந்தது அவங்களுக்கு. 22 வந்துச்சு. அதை நம்ம ரெண்டாவது பண்ணையில் நம்மளுக்கு 45 வருதுங்களா. அந்த 45 4ஆக டிவைட் பண்ணிட்டோம்னா 11.25 இடுப்பு சுற்றளவு. இப்போ இந்த அளவுப்படி தான் நாம் பேண்ட்டு கட் பண்ணணும். இப்போ கீழே வந்து சீட்டோட அகலம் அதை எடுத்துக்கலாம். நம்ம மேலிருந்து அந்த கீழே பாருங்கள், அந்த சீட் இருக்குல்லங்க, சீட் உயரம் எடுக்கிறோம்ல கரெக்டாக அந்த அளவுக்கு சீட்டோட அகலம் எடுக்கிறது வந்து மொத்தமாக 54 இன்ச்சு வந்துச்சு. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 13.5 இன்ச்சு சீட்டோட அகலம் வருது, சீட்டோட சுற்றளவு. இப்போ நம்ம அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்க, ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம், ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் போட்டிருக்கிற துணி வந்து 4ஆக மடித்து அப்படி போட்டிருக்குது. மேலேயும் ஃபோல்டிங்கு நம்ம பக்கம் ஃபோல்டிங் வர மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஏகமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஏகமே இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். மேலிருந்து கீழே வரைக்கும் ஏகமே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இப்படி கோடு போட்டுக்கலாம். ஃபோல்டிங் சைடில் 1/2 இன்ச்சு, ஓப்பன் சைடு தான் ஆப்போசிட்டில் இருக்குது இல்லைங்க, இது 1/2 இன்ச்சு இப்படி ஏகமாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இனி வந்து மேலே இடுப்பு சுற்றளவு நம்ம 11.25 எடுத்தோம்லங்க, 11.25. இப்போ முதல் ஃபுல் லென்த்து மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு இப்படி விட்டு கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டு கோடு போட்டாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம ஃபுல் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த்து வந்து எவ்வளோ வருது, 35 இன்ச்சு ரெடி அளவு. மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ நான் 35.5 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே தான் நம்ம 1/2 இன்ச்சு கோடு போட்டோம்லங்க, மீதி 35.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஃபுல் லென்த்து. இப்போ இதிலிருந்து நாம் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். மேலே இடுப்புலேருந்து கீழே சீட்டோட உயரம் அது எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம். அது வந்து 13.25 பாருங்கள். மேலே அந்த இடுப்புலேருந்து சீட்டோட உயரம் அதையே இந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சீட்டோட உயரத்துக்கு மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கலாம் அந்த இடம். இப்போ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இனி அடுத்தது வந்து இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு மேலே மார்க் பண்ணிக்கலாம். நாம் ஃபுல் லென்த்து குறிச்சோம்லங்க, அதில் இடுப்பு சுற்றளவு வந்து 11.25 வந்து இப்படி குறிச்சிக்கலாம். இப்போ அதே இடுப்பு சுற்றளவு நம்ம சீட்டோட உயரம் குறிச்சோம்லங்க, அதில் அந்த 11.25 இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேல் இருக்கிற 11.25க்குமே கீழே இருக்கிற 11.25க்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸு இப்படி போட்டாச்சு. இப்போ நாம் இதிலிருந்து சீட்டோட
நாம் சுற்றளவு எடுத்தோம்லங்க, சீட்டு சுற்றளவு கீழே பாருங்கள், அந்த இது சீட்டோட உயரத்தில் நம்மளுக்கு பாருங்கள் அந்த சீட்டு சுற்றளவு அது வரைக்கும் எடுக்கிறோம்லங்க, அது வந்து 54 வந்ததை 4ஆக டிவைட் பண்ணால் 13.5 இன்ச்சு சீட்டோட சுற்றளவு. ஒரு பக்கத்துக்கு 13.5 இன்ச்சு. இனி வந்து நாம் வந்து அந்த சீட்டோட இடுப்பு சுற்றளவு குறித்து மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டிருக்கிறோம்லங்க, இடுப்பு சுற்றளவு நம்ம வந்து எவ்வளோ 11.25 மேலேயும் கீழேயும் போட்டோம்லங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்குறோம். 11.25க்கு மேலே 2.25 இன்ச்சு நம்ம இருக்குதுங்களா, அதே 2.25 இன்ச்சு மேலே வரைஞ்சி ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்படி வளைவு போட்டுக்கிறோம். அது வந்து சீட்டோட சுற்றளவுக்கு நாம் இடுப்பு சுற்றளவுலேருந்து அப்படியே ஒரு வளைவு இப்படி போட்டாச்சு. இப்போ இப்படி போட்டங்களா, கீழே வந்து இப்போ வந்து நம்ம சீட்டோட சுற்றளவு இருக்குல்லங்க, அதை வந்து சரி பாதியே இப்படி எடுத்துக்கலாம். சரி பாதியே எடுத்து எவ்வளோ வருதுன்னு அந்த இடத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சு விட்டதுலேருந்து சீட்டோட சுற்றளவில் பாதி அளவு எடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், ஒரு 6.25 இன்ச்சு வருது. அதே 6.25 இன்ச்சு கீழே நாம் அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு பாதத்துக்கு கீழே குறிச்சிருக்கிறோம்லங்க, 1/2 இன்ச்சு நம்ம மேலே குறிச்சிருக்கிறோம்ல, அதில் வந்து அதே 6.25 இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக பாருங்கள், 2 பக்கம் இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நாம் 6.25 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் 2 பக்கம். அதையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ மேலே சீட்டோட சுற்றளவுலேருந்து கீழே பாதம் வரைக்கும் நேராக ஒரு கோடு போட்டாச்சு. 1/4 குறித்து இப்போ கால் சுற்றளவும் நம்ம எவ்வளோ குறிச்சிருக்கிறோம், 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச்சுங்களா. அப்போ இந்தெல்லாம் 2.25, இந்தெல்லாம் 2.25, அந்த சென்டரில் கோடு போட்டிருக்கிறோம்லங்க, அந்த கோட்டிலேருந்து இந்தெல்லாம் 2.25, இந்த பக்கம் 2.25. இப்போ இதிலிருந்து தான் நம்மளுக்கு பேண்ட்டோட கீழிருந்து இறக்கம் மேலே வரும். இப்போ கணுக்கால் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சீட்டு சுற்றளவுலேருந்து கீழே பாதம் வரைக்கும் சரி பாதியாக மடித்து அந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேண்ட்டில் வந்து அதே மாதிரி நம்ம பாத பகுதி வந்து சீட்டு சுற்றளவு வரைக்கும் மடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சீட்டு சுற்றளவுங்களா, இந்த பாதத்துலேருந்து நேராக அப்படியே மேலே மடிச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதி எவ்வளோன்னு அளந்து அதே அந்த கோட்டில் இந்தள்ளையும் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் 6.25 வருதுங்களா, 6.25 சரி பாதியாக குறிச்சிக்கிறோம். இந்தெல்லாம் 3.1, அதே மாதிரி இந்த பக்கம் 3.1, கீழே வந்து 2.25 குறித்தோம். இப்போ அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு 0.1 சேருது மேலே கணுக்கால் பகுதிக்கு. இப்போ நாம் வளைவு ஸ்கேல் வச்சு அப்படியே நாம் வளைவை கோடு போட்டுக்கணும் 2 பக்கமும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கிறது. கீழ்த்தட்டு வந்து பேக் சைடுக்கு அளவு அது மறுபடியும் குறிச்சிக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் குறிச்சிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், அந்த வளைவு ஸ்கேலை இப்படி உள்பக்கமாக வர்ற மாதிரி இப்படி கோடு போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து தையலுக்கு நாம் இன்னும் விடலை. பேக் சைடு வெட்டுறதில் தான் தையலுக்கு, இந்த ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு வந்து தையலுக்கு வராது. அதே மாதிரி அந்த வளைவு ஸ்கேலை இந்தள்ள வச்சு நம்ம அந்த டாட் போட்டிருக்கிறோம்லங்க, முட்டி வரைக்கும் அது போக கீழே வரைக்கும் அந்த டாட்டுகளை இணைச்சிக்கணும். அதே ஸ்கேலை பாருங்கள், இப்படி திருப்பி வச்சு தான் இந்த வளைவு இப்படி போட்டு மறுபடி ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி இப்படி போட்டுக்கணும். கொஞ்சம் பெண்டு வர்ற மாதிரி தான் இந்த ஸ்கேலை கரெக்டாக வச்சு அந்த கீழே கோடு இழுக்கணும், லைட்டாக பெண்டு வர்ற மாதிரி. இப்போ ஸ்ட்ரைட் பேண்ட்டில் மட்டும் எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு வெட்டுறதில் தையலுக்கு நான் விட்றது இல்லைங்க. இப்போ பாரு, இப்போ இந்த பெண்டு வர்ற மாதிரி இப்படி போட்டாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் அளவு. இப்போ நாம் போட்டிருக்கிறது ரெடி அளவு, ஃப்ரண்ட் அளவு. தையலுக்கு விட்றது எல்லாமே வந்து பேக் சைடு கட் பண்ணுறோம்லங்க, பேக் சைடு பார்ட்டு இன்னொரு பார்ட்டு வெட்டுறோம்ல, அதில் வர்றது தான் தையலுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம தையலுக்கு விட்றதில்ல. இப்போ பேக் சைடு அளவு மார்க் பண்ணிக்கலாம், இதே இதுலேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், துணி இப்போ ஃப்ரண்ட் சைடு அளவு போட்டிருக்குறோங்களா, இதுலேயே வந்து பேக் எப்படி குறிக்கிறோன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம 4 இதாக போட்டிருக்குறோம். ஃபோல்டிங் வந்து 2 ஃபோல்டிங்காக இருக்குது. ஒரு இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கிறோம், இன்னொரு இது வந்து பேக்குக்கு வச்சுக்கிறோம். இப்போ கீழே இருக்கிற துணியை அதுலேயே பேக்கு இதுலேயே வச்சுக்கலாம். தனித்தனியாக போட்டு வெட்டுறதை விட நான் 2ஐயும் ஒன்றாவே போட்டிருக்கிறேன். இப்போ மேலிருந்து பாருங்கள், அந்த சீட்டோட உயரம் குறிச்சோம்லங்க, அந்த 1/2 இன்ச்சு விட்ருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் பெண்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் வளைவாக வர்ற மாதிரி, ஸ்ட்ரைட்டாக இல்லாத அந்த 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம அளவு எடுக்கிறோம், அதில் கொஞ்சம் அப்படி பெண்டு வர்ற மாதிரி அளவு அப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்போது பேக் சைடு இப்போ இதில் வெட்டுறதுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே இப்படி குறிச்சிக்கலாங்க. அதே மாதிரி கீழேயும் 2 இன்ச்சு குறித்து அதையும் ஒரு கோடு போட்டுக்கலாம்.
மேலே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா குறித்து கீழேயும் அதே மாதிரி நம்ம 2 இன்ச்சு குறித்து இப்போ நம்ம அது 2,4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தோம்லங்க நம்ம இடுப்பு சுற்றளவுலேருந்து அதே 2,4 பேக்கு குறிக்கிறோம். குறித்து அதையும் ஒரு கோடு போட்டு அதுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். மேலேருந்து இப்படி வளைவு ஃப்ரண்ட்டில் எப்படி போட்டிருக்குறோம் அதே மாதிரியே பேக் சைடுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு அதே மாதிரி இது பண்ணிக்கிறோம். இனி ஏகமும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணுறத இந்த மார்க்கு வந்து அப்படியே ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு பேக் சைடு. பேக் சைடுங்கிறதுனால நம்ம தையலுக்கெல்லாம் வந்து இந்த பேக் சைடு 2 இன்ச்சு விட்டதில் தான் அடங்கிக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்கு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் பேக் சைடு தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு வெட்டிடக்கூடாது. மேலே அந்த எக்ஸ்ட்ரா பீஸுகளை ஃபஸ்ட்டு வெட்டிட்டேன். இப்போ வந்து முதல் வெட்டிகிட்டு இருக்கிறது வந்து பேக் சைடுக்கு தான் வெட்டுறோங்க. அதே அந்த சைடு இருக்கிற துணி அப்படியே தான் நம்ம வெட்டுறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி தான். இப்போ இந்தெல்லாம் வெட்டுறது தான் பார்த்து வெட்டணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வெட்டிட்டோம்னா துணி வேஸ்ட்டாக போயிடும். பேக் சைடு இப்படி வெட்டிட்டு அந்த பேக் சைடு துணி எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு அளவு தெரியணுங்கிறக்கோசரம் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் எதுன்னு தெரியாதுல்ல, அதனால் உள்பக்க துணி வந்து ஒவ்வொரு பெருக்கல் போட்டுக்கலாம். அது வந்து உள்கடை அப்படிங்கிறதுனால இனி வந்து நாம் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம்தான் இப்போ அளவு போட்டிருக்குது. கெட்ட பக்கம் அப்படி ஒரு பெருக்கல் போட்ட மாதிரி மார்க் பண்ணியாச்சு 2 துணியிலையுமே. இப்போ அது இதில் 1/2 இன்ச்சு தையல் கூட்டிருக்கிறோம்லங்க அந்த இடமெல்லாம் இப்படி ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேண்ட்டு எப்படி தைக்கிறோங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம நீ வெட்ட வேண்டியது என்ன அப்படின்னா மேலே இடுப்பு சைடு நாடாக்கு ஒரு துணி அது எந்த அளவு தேவையோ அந்த அளவு பேண்ட்டில் அதே அளவு நாடாக்கு வெட்டணும். அதுபோக கீழே பாதத்தில் ஓப்பன் வருமில்லங்க அதுக்கு எந்த அளவுக்கு துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கீழேயும் வெட்டிக்கணும். இப்போது பேக் சைடு ஃபஸ்ட்டு இணைக்கணும். ஃப்ரண்ட் சைடையும் இணைச்சிட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த இதில் போடுறேன். இப்போ பாருங்கள் இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நாம் வெட்ட வேண்டியது அந்த துணிக்கு தாங்க. கீழேயும் மேலேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. இப்போ பாருங்கள் நாடா கோர்க்கறக்கு அங்கே இருக்குது இல்லைங்க அது எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு பார்த்துட்டு நாம் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஏற்கனவே விட்ருக்குறோம்லங்க. இப்போ கீழே அதே மாதிரி தான் அடித்து திருப்புறக்கு அவங்க எந்த அளவு வச்சுருக்குறாங்களோ அதே அளவு நாம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள் அதில் வந்து தைக்கீழே கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அளவு வச்சு கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவு நாடாக்கு தேவைப்படுதோ அதை மடித்து அந்த அளவு அது மாதிரி வெட்டிக்கலாங்க. தைக்கீழே அது வெட்டிக்கலாம். அதே மாதிரி தான் கீழேயும் நல்லா அகலமாக தான் விட்ருக்குறாங்க ஓப்பன் வைக்கிறதுனால. அதனால் கீழே அதே மாதிரி வெட்டிட்டு இவ்வளோதாங்க ஸ்ட்ரைட் பேண்ட்டு கட் பண்ணுறது வீடியோ. இனி அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு போடுறேன். ஈஸியாக இருக்குது. இப்போ பேக் சைடு வந்து நம்மளுக்கு இப்படி தைக்கிறது வந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சுருக்கம் வராத நீட்டாக இருக்குது பேண்ட்டு. அதனால் பேக்கில் தான் நம்ம ஸ்டிச்சிங் கொட்டணும். ஃப்ரண்ட்டில் விடக்கூடாது எப்போவுமே. அவ்வளோதாங்க வீடியோ. கட்டிங் வீடியோ இவ்வளோதான். இதோட தைக்கிற வீடியோ அடுத்ததில் எப்படின்னு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.